ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸல் வழிகாட்டி. நான் உங்கள் வழிகாட்டி அருள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு வீடியோ எதுவும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருந்த ஒரு வீடியோவுக்கு தான் இன்னொரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ண போகிறோம். நம்ம வந்து டிராக்டருக்கு வந்து அக்கௌண்ட் மேனேஜர் பண்ணுறதுக்கு எக்ஸலில் எப்படி பண்ணலான்னு ஒரு ஷீட் போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க இந்த ஷீட் எப்படி ஃபார்மேட் கிரியேட் பண்ணுறதுங்கிறத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுதான் ஆல்ரெடி பார்த்தாச்சு, திரும்ப இதுக்கு அந்த வீடியோ நீங்கள் கேட்குறவங்களுக்கு அதுக்கான பதில் தான் இது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மினிட்ஸில் எதுக்கு வேணும்னு கேட்டிருக்காரு. எதுக்கு மினிட்ஸ் வேணும்னு கேட்டிருக்காருன்னா, இங்கே நம்ம டைம் வந்து ஹவர்ஸில் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் கிரியேட் பண்ணது வந்து ஹவர்ஸ் பேஸ் பண்ணி அமௌண்ட் வர மாதிரி. இப்போ சப்போஸ் வந்து 3 hours 20 minutes ரன் ஆகுது டிராக்டரு, இந்த 5 கலப்பை போட்டு ஓட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு தான் அவர் கேட்டிருக்காரு. அவருக்கான வீடியோ தான் இது. அது கிரியேட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக தான் ஒரே ஒரு இது காலம் தான் இன்சர்ட் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அனலிட்டிக்ஸு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, வெறும் 8% பேர் தான் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 89% பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப்ங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு கிளிக்கு தான். ஆனால் எங்களுக்கு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை வந்து சஜஷன்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக மினிட்ஸ் வேணுங்கிறதால இன்சர்ட்டில் போயிட்டு நான் மினிட்ஸ்னு டைம் கொடுத்துக்கிறேன், பக்கத்துலேயே கொடுத்துக்கலாம். ஹவர்ஸ்லாம் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மினிட்ஸ்லாம் ரைட் சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம அமௌண்ட் வந்து நம்ம இங்கே வந்து லாஸ்ட்டாக வீலுக்கு போட்டு எடுத்திருப்போம். அது எதுக்குன்னா ஹவர்ஸுக்கு. இந்த அமௌண்ட் வந்து ஹவர்ஸோட அமௌண்ட்டு. நம்ம ஹவர்ஸ்னு டைட்டில் மாற்றிக்கலாம். ஹவர்ஸ் அமௌண்ட்டு. அடுத்து நமக்கு வந்து மினிட்ஸ் அமௌண்ட் வேணும். மினிட்ஸ் அமௌண்ட் வேணும்னா இதை வந்து டிவைட் பை 60 போட்டிங்கன்னா மினிட்ஸ் அமௌண்ட்டு கிடச்சிரும். ஒரு மினிட்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டேன். இது எதுக்காகனா வீலுக்கப், நார்மலாகவே வெறும் வீலுக்கப் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிறது. இல்லைனா நீங்கள் மேனுவலாக ஒரு ஃபார்மில் லென்த்தாக போட்டுட்டுருக்கணும், அது தேவையே இல்லை. நீங்கள் இது மாதிரி ஈஸியாக போட்டுட்டு இங்கே இப்போ நான் வந்து 10 minutes அப்படின்னு போட்டுக்கிறேன். ஆனாலும் இங்கே எதுவுமே ஆட் ஆகலை, ஏன்னா நம்ம வெறும் வீலுக்கப் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஃபார்மை எடுத்துகிட்டு இஃப் கமெண்ட் கொடுக்குறோம், அவ்வளோதான். இஃப் என்ன கொடுக்குறோன்னா, லாஜிக்கல் டெஸ்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த காலம் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு எம்டி. அதுக்கப்புறம் இந்த காலம் வந்து எம்டியாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஹவர்ஸ் மட்டும் போடுறீங்க, மினிட்ஸ் போடலை அப்படின்னா அதுக்கு மட்டும் வரணும் இல்லை. அதுக்காக ரெண்டு இது கண்டிஷன் கொடுத்தா நீங்கள் அன்ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஓகே, 2 கண்டிஷன் கொடுத்துட்டு இப்போ அது ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு பண்ண லுக்கப் வேல்யூ வந்து இங்கே நம்மளோட டைப் என்ன இருக்கோ அது லுக்கப் வேல்யூவு, கமா நம்மளோட டேபிள் அரே வந்து இங்கே இருக்குது, O to Q. நான் இங்கே மெர்ஜ் பண்ணியிருக்கிறதால எம்எல்லேருந்து எடுக்குது, நான் இங்கே O to Qன்னு மாற்றிக்கிறேன் மேனுவலாக. O to Q, கமா நம்மளோட காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து செகண்டு. ஃபஸ்ட் நம்ம வந்து ஹவர்ஸுக்கு தானே போடுறதால செகண்டாகிறத கொடுக்குறேன், கமா ஃபால்ஸ். இது வந்து நம்ம கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால். சப்போஸ் நம்ம கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. எப்படி ஃபெயில் ஆகுதுன்னா, இது வந்து எம்டியாக இருக்குது, ஹவர்ஸ் வந்து எம்டியாக இருக்குது, மினிட்ஸ் மட்டும் வந்திருக்கு அப்படின்னா ஃபெயில் ஆயிரும். அப்போ ஃபெயிலானால் என்ன பண்ணணும்னா, மறுபடியும் இஃப் இப்போ இந்த காலம் வந்து ஈக்குவல் டு எம்டியாக இருக்கணும், மினிட்ஸ் மட்டும் இருந்தால் என்ன பண்ணுங்கிறதுக்கு தான் இந்த அடுத்தது. இதுக்கும் முன்னாடி அண்டு போட்டுங்க. 2 கண்டிஷன் கொடுக்குறதால அது எம்டியாக இருக்கணும். அடுத்து இந்த காலம் வந்து மினிட்ஸ் காலம் வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி. நம்ம 2 கண்டிஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இதே வீலுக்கப்பை காப்பி பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா இன்னொன்றுலாம் போட தேவையில்ல. வீலுக்கப் காப்பி பண்ணிவிட்டு இதை 3ன்னு மாற்றிக்கங்க. இங்கே நம்ம ஆல்ரெடி இங்கே வேல்யூக்கு முன்னாடி மல்டிபிள் பண்ணுறதை கொடுக்காம இருக்கோம், நம்ம கொடுத்துடலாம். இங்கே நம்ம டெஸ்ட்டு ரிசல்ட் வரது வந்து 1 ஹவருக்கு மட்டும் வரும். இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணோம், அதனால் இந்த இடத்துல வச்சுட்டு ஹவர்ஸுக்கு மல்டிபிள் கொடுத்துருங்க. இங்கே வந்து மல்டிபிள் வந்து மினிட்ஸுக்கு கொடுத்துங்க. அடுத்தது அகைன் இப்போ இந்த இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ரெண்டுமே இருக்குது அப்படின்னா
VLOOKUP ரெண்டுலேயுமே வேல்யூ ஹவர்ஸ்லேயும் நீங்கள் போடுறீங்க, மினிட்ஸ்லேயும் போடுறீங்கன்னா நார்மல் இந்த ரெண்டையுமே போட்டுக்கலாம். நீங்கள் இது டைப் பண்ண கூட தேவையில்ல. இங்கே இருக்கிறது நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணதே திரும்ப பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு இது ப்ளஸ் காப்பி பண்ணதே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே 3ன்னு மாற்றிட்டு இன்ட்டு மினிட்ஸோடது கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன். இதை நான் ஃபுல்லாக கூட ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணதும் இப்போ நான் செக் பண்ணுறேன். இப்போ மினிட்ஸ் வந்து நான் டெல் பண்ணுறேன். டெல் பண்ணதும் செக் பண்ணலாம். நம்ம செக் பண்ணதும் 3 ஹவர்ஸ்க்கு வந்து 3600 வருது. ஏன்னா வந்து ஹவருக்கு வந்து 1200 அப்படின்னா 3 ஹவருக்கு 3600. இப்போ நான் இதையும் நான் டெல் பண்ணுறேன். இது நான் டெல் பண்ணேன்னா என்னன்னா எம்டியாக தான் இருக்கும். இப்போ நான் மினிட்ஸ் மட்டும் ஓட்டுறேன். வெறும் 20 மினிட்ஸ் மட்டும் தான் ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20 மினிட்ஸ்க்கான 400 மட்டும் வரும். இதே நீங்கள் இங்கே 5 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் போட்டிங்கன்னா 5 ஹவர் 20 மினிட்ஸ்க்கான அமௌண்ட்டும் இங்கே வரும். இவ்வளோதான் சிம்பிளாக வந்து போடுறது. இந்த ஃபார்முலா புரியல அப்படின்னா நான் இங்கே டபுள் டேப் பண்ணி காட்டுறேன். ஃபார்முலா பார்த்துங்க. இஃப் அண்டு E5 நாட் ஈக்குவல் டு எம்டி கமா F5 ஈக்குவல் டு எம்டி அடுத்து கமா போட்டு VLOOKUP பண்ணணும். எதுக்குன்னா D5 இந்த உங்களோட டைப்புக்கு VLOOKUP பண்ணணும். OTQவில் என்னோடய டேட்டா டேபிள் அரே இருக்குது. அதில் செகண்டாக இருக்க வேல்யூ வந்து E5யோட மல்டிப்ளை பண்ணுறேன் ஹவர்ஸ் வரதுக்கு. அதே F5யோட மல்டிப்ளை பண்ணால் மினிட்ஸ் கிடச்சிரும். இப்போ ரெண்டுமே உங்களுக்கு என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா இது ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணி வரணும். அவ்வளோதான், சிம்பிளான ஃபார்முலா தான். வேணால் அந்த ஃபார்முலா டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். தெளிவாக தெரியலனா கேளுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தர்ஷன், இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா எக்ஸல் வழிகாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.